அரசின் திட்டங்களை ஆய்வு செய்வதற்கு ஆளுநருக்கு அதிகாரமோ உரிமையோ இல்லை என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுரையில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர், அரசின் அனுமதியின்றி எவ்வித ஆய்வுக்கும் அதிகாரிகள் உட்படக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் அவர்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டு நாம் ஆய்வு செய்யலாம். எந்தவித அதிகாரமும் இல்லாமல் கவர்னர் எங்கேயும் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை. அதை இந்த அரசு என்னைக்கும் அனுமதிக்காது. எங்கேயாவது தேவையில்லாமல் கவர்னர் இந்த அரசின் நிர்வாகத்திலோ இல்ல ஆய்வு செய்வன்ற போக்கில் எங்கேயாவது தலையிட்டால் அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும். கண்டிப்பாக எந்த அதிகாரிகளும் அரசின் அனுமதி பெறாமல் அதற்கு எந்த ஒத்துழைப்புகளும் கொடுக்கக்கூடாது என்பது இந்த அரசின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் இதே நிலைமை தான் இருக்கும். அதிகாரிகளும் அதுக்கு உட்பட்டு அனைவரும் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது அழைப்பு வந்தால் அரசின் அனுமதி இல்லாமல் எந்த ஆய்வுக்கும் உட்படக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறோம். மதுரையில் ஆளுநர் நடத்திய ஆய்வுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் விடுத்துள்ள அறிக்கையில், ஆளுநரின் இந்த நடவடிக்கை அரசியலமைப்பு அதிகாரத்தை அத்துமீறிய செயல் என்று சாடியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தவிர்த்து நேரடியாக நிர்வாகத்தில் தலையிடுவது மக்களாட்சி முறையை தகர்க்கும் செயல் என தெரிவித்துள்ள வீரபாண்டியன், இத்தகைய அத்துமீறல்களை ஆளுநர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மதுரையில் ஆளுநர் ஆய்வுக் கூட்டம் நடத்தியதாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அதிகாரிகளை எம்பி சு வெங்கடேசன் எச்சரித்துள்ளார். மத்திய அரசு துறை திட்டங்களை ஆய்வு செய்யும் அதிகாரம் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவுக்கே இருப்பதாக கூறியுள்ள அவர், தங்களை மீறி நடைபெறும் ஆய்வில் அதிகாரிகள் பங்கேற்றால் சம்மன் வழங்கப்படும் என கூறியுள்ளார். ஆய்வு நடத்துவதற்கு இந்திய அரசியல் சாசனம் எங்களுக்கு மட்டுமே உரிமை வழங்கியிருக்கிறது. எங்கள் உரிமையை வேறு யார் எடுக்க நினைத்தாலும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒருவேளை யாராவது அப்படி ஆய்வு நடத்த அதிகாரிகளை அழைத்தால் எந்த அதிகாரியும் பங்கெடுக்க கூடாது. அப்படி பங்கெடுத்தீர்கள் என்றால் அடுத்த திசா மீட்டிங்கில் உங்களுக்கு அழைப்பானை சம்மன் அனுப்பப்பட்டு அது குறித்து விளக்கம் கேட்கப்படும். எனவே அரசியல் சாசனம் சட்டம் வழங்கியிருக்கின்ற அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்கிற 39 அமைச்சகத்துக்கு கீழே வருகிற 96 துறைகளை ஆய்வு செய்கிற அமைப்பு இந்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுதான். தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநருக்கு பொறுப்பு வேண்டாமா என கேள்வி எழுப்பும் வகையில் அவரது செயல்பாடுகள் இருப்பதாக அமைச்சர் வன்னியரசு விமர்சித்துள்ளார். வைகை ஆற்றை யாரும் சீரமைக்காவிட்டால் ஆளுநர் மாளிகையே களமிறங்கும் என ஆளுநர் பேசியதை கண்டித்துள்ள வன்னியரசு, மதுரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரோடு ஆளுநர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 1ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த ஆளுநர் அர்லேக்கர் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என ஆலோசனை பெற்று வந்தாரா எனவும் அவர் வினவியுள்ளார். அதிகாரிகளை வரவழைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்த முயற்சிப்பது அரசையும் ஜனநாயகத்தையும் அவமதிக்கும் போக்கு என சாடியுள்ள அமைச்சர், தமிழ்நாட்டின் இறையாண்மைக்கு ஆளுநர் தலையிடுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார்.